அண்ணாமலை அவர்கள் நிலம் வாங்கியது தொடர்பான சர்ச்சை தான் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. இந்த சர்ச்சையை காரணமாக வைத்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அவரை அரசியலை விட்டே துரத்தி அடிக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, பேசுறவனுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா ஊரையே அடிச்சு கொள்ளை அடிச்சவனுக்கு முட்டு கொடுக்குறவனுங்க. இந்த திமுக காரங்கள்லாம் இதுக்கு வியாக்கியானம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குலாம் டாப் டு பாட்டம் பற்றிக்கிட்டு எரியும். ஏண்டா இந்த ஆட்சியில் இவ்வளோ ஊழல் வந்திருக்கு, டாஸ்மாகில் ஊழல் இருக்குது, பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கோடிகளை திருடிக்கிட்டு இருக்கானுங்க. அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்குது, அவங்க ஊழலுக்கு எதிரான இயக்கம். அவங்க எத்தனை ஊழலை வாரம் ஒரு ஊழலை வெளியிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பற்றி எதையுமே பேசாதவனுங்க, அந்த ஊழலை எல்லாம் நியாயப்படுத்துகிறவனுங்க, அந்த ஊழல் செய்கிறவனுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறவனுங்க, அவனுக்கெல்லாம் செருப்பை கையில் எடுத்து கொடுக்குறவனுங்க, இவன் அண்ணாமலையை பற்றி பேசுகிறானுங்க. இதுக்கு என்னவெல்லாம் செய்கிறானுங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பத்திரப்பதிவு வெப்சைட்டில் போயிட்டு அந்த எஸ்எஃப் நம்பர் போட்டு அவர் என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறானுங்க. அது போக இன்னொருத்தர் யாரோ அண்ணாமலையுடைய அந்த தோட்டம் இப்போ வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த தோட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை தோட்டம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி வீடியோ எடுத்து காட்டுறவங்க யாராவது ஒருத்தர் திமுக அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்களுடைய சொத்து, அவங்களுடைய பங்களா, அவங்களுடைய இடம், இதையெல்லாம் என்னைக்காவது ஃபோட்டோ எடுத்து காட்டுவாங்களா? வீடியோ எடுத்து காட்டுவாங்களா? காட்டினா தான் நீங்களாம் உயிரோடு இருப்பீங்களா, இல்லை வெளியில் இருப்பீங்களா? அப்படி காட்டினோம்னா தான் தூக்கி உள்ளே போட்டாங்க. சவுக்கு சங்கர், செந்தில் பாலாஜி வீடு கட்டுறான்னு ஃபோட்டோ எடுத்து பெருசாக கெத்தாக ஃபோட்டோ போட்டானே, அதுக்கப்புறம் எங்கே இருந்தான்? இன்றைக்கி எத்தனை கேஸ் அவன் மேலே? வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அதுதான் நிலைமை. அங்கே தான், அதனால தான் இவங்க அதையெல்லாம் பண்ணுறதே இல்லை. அது இல்லாமல் இந்த திமுக அதிமுக இந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க எவனுமே அவன் பேரில் சொத்து வச்சுக்க மாட்டானுங்க, எல்லாமே பினாமி பேரில் தான் வச்சுப்பாங்க. ஆனால் இங்கே அண்ணாமலை தன்னுடைய பேரில் வாங்கியிருக்காரு. அதுலேயே தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது நேர்மையாக எல்லா விதமான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இதை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அதுலேயே தெரிஞ்சுக்க வேண்டாமா? சாராயம் விற்கிறவன், ரவுடியாக இருந்தவன், இவனுங்களுக்கு எல்லாமே இவ்வளவு அறிவு இருக்குது அப்படின்னா அண்ணாமலை இன்ஜினியரிங் MBA IPS முடிச்சுட்டு வந்தவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? உங்கள் கண்ணில் எல்லாம் மண்ணை தூவிட்டு ஊழல் பண்ணுறதுக்கோ பணம் வாங்குறதுக்கோ அவருக்கு தெரியாதா? அவர் தம் பேர்லேயும் தம் மனைவி பேர்லேயும் தான் சொத்து வாங்கியிருக்காரு. இவனுக்கு அதை என்னமோ பெருசாக புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தா அடுத்து இன்னொருத்தன் அவன் யாருன்னு பார்த்தா அதிமுக காரனாமா. அதிமுக காரனுக்கும் இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல உன் கட்சிக்காக வேலை செய்கிறதுக்கே இங்கே ஆள் இல்லை, நீ எதுக்கு இந்த பிரச்சனையில் தலையிடுற அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, அவன் என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா கூகுள் மேப் எடுத்து அதை அதில் அண்ணாமலை தோட்டத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு நடுவில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்களாமா. அந்த பாலத்தை திமுக தான் கட்டி கொடுத்தது அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறான். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தோட பேர் தான் இக்கரை புலுவாம்பட்டி. இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கேஷை ஒயிட்டாக கொடுத்து தன்னோட குடும்பத்துக்காக வாங்கியிருக்காரு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பேலன்ஸ் இருக்கிற 75 கோடி 50 லட்சம் ரூபாய் பிளாக் மணி, அதாவது கருப்பு பணம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார், ஏது இந்த 80 கோடி? அவ்வளோதான். இதில் இன்னொரு டிஸ்டும் இருக்கு. அதாவது இந்த இடத்துக்கு போறதுக்கான பாதையை திமுக அரசாங்கம் தான், அதாவது டீட்டெயிலாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 44 லட்சம் ரூபாய்க்கான செலவில் அந்த பிரைவேட் இடத்துக்கு, அதாவது இந்த தனியார் இடத்துக்கு போறதுக்கான ஒரு அருமையான பாலத்தையும் நம்ம திமுக அரசாங்கம் திரு அண்ணாமலை அவர்களுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. இவனுக்கு மட்டும்தான் கூகுள் மேப் தெரியுமா? உடனே நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்க, அதே கூகுள் மேப் போயிட்டு அந்த கூகுள் மேப்பில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ இருக்கிற இடம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாமாமா. எனக்கு தெரியாது, அது நேற்று பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி அந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்குறம்போது 2021க்கு முன்னாடியே, அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாலம் அங்கே இருக்குது. அப்போ இவனுங்களோட திருட்டுத்தனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? அதிமுக ஆட்சியில் கட்டின பாலத்தை அண்ணாமலைக்காக திமுக கட்டி கொடுத்ததுன்னு பொய் சொல்கிறான் அப்படின்னா இவனுங்களையெல்லாம் என்ன செஞ்சால் தகும்? இவங்களோட எல்லாம் போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணாமலை சொத்து வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு வன்மம் வேணுமா? இவ்வளவு வன்மத்தையும் வெறுப்பையும் காட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? சரி, அதிமுக கட்சிக்காரனும் திமுக கட்சிக்காரனும் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா பாஜக கட்சிக்காரங்க அதுக்கு மேலே. என்னதான் நம்ம திமுகவை கொத்தடிமை கட்சி, ஊபிக்கள் அப்படின்லாம் கிண்டல் பண்ணாலுமே அந்த கட்சியில் தலைமையை எதிர்த்து எவனாவது ஒரு வார்த்தை பேசுகிறானா? அதிமுகவையும் எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டாங்க. அவர் நினச்சா யாரை வேணாலும் கட்சியிலேருந்து வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயாச்சு. ஆனாலும் கட்சியில் எவனாவது ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறானா?
ஆனால் தமிழக பாஜகவில் மட்டும்தான் சொந்த கட்சி தலைவரையே வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை கட்சி தலைவராக இருந்த போதும் இவனுக்கெல்லாம் குடைச்சல் கொடுத்தானுங்க. அண்ணாமலை என்ன செய்யணும்னு இவனுக்கு தான் முடிவு எடுப்பானுங்களாமா. இவனுக்கு சொல்கிறத கேட்கல அப்படின்னா அண்ணாமலை மேலே வெறுப்பு. நான் சொல்கிறத கேட்கல இல்லை பாரு உன்னை எப்படி என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பழி வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறானுங்க. அதுக்கு எப்படா நேரம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்து அது வந்து அண்ணாமலையும் வந்து பெருசாக இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கறது இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒரு கண்டென்ட் கிடச்சிது அப்படின்னா அதுவும் பெரும்பாலும் பொய்யாத்தான் இருக்குது. அதை வச்சு இவனுக்கெல்லாம் உருட்டிகிட்டு இருக்கானுங்க. பாஜக கட்சிக்காரர்களுக்கு அண்ணாமலை மேலே இவ்வளோ வெறுப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவனுங்கெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தா தான் நம்மளுக்கு கடுப்பாக இருக்குது. நம்ம அதை பற்றி வந்து ஏதாவது எழுதணும்னு நினைக்கிற போது தான் எக்ஸ் தளத்தில் வந்து ஒருத்தருடைய பதிவு ஒன்று பார்த்தேன். நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே அவர் எழுதியிருந்தார். அண்ணாமலைக்காக நம்ம இந்த காணொலியை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பதிவோடு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அந்த பதிவை நான் உங்களுக்காக படித்து காமிக்கிறேன். நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியர் கட்டாக புரியும். எக்ஸ் தளத்தில் வந்து தீனதயாளன் ரத்னம் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து இந்த பதிவை எழுதியிருக்காரு. அண்ணாமலை ஸ்கூல் பையனாக இருந்த காலத்திலிருந்தே நான் பாஜகக்காரன். இந்த கொள்கை சித்தாந்தம் புண்ணாக்கு புடலங்கா எல்லாம் எனக்கும் தெரியும். அண்ணாமலை கட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தமிழகத்தில் பாஜகக்காரன் என்றால் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். வாஜ்பாய், அத்வானி, ஜோஷி, பண்டாரி இப்படி நிறைய ஜாம்பவான்கள் இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்காரனுக்கு பாஜக என்றால் ஏதோ லெட்டர் பேடு கட்சி மாதிரி தான் தெரியும். அதை அப்படியே மாற்றி காட்டியவர் தான் அண்ணாமலை. அண்ணாமலை வந்த பிறகு அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்களில் எல்லாம் பாஜக காரன் என்றால் மரியாதையோடு பார்க்க துவங்கினார்கள். காரில் ஸ்டிக்கரையும் கையில் காவி ரக்ஷையையும் பார்த்தாலே நிறைய பேர் வழிய வந்து பேசும் நிலை வந்தது. இதெல்லாம் அண்ணாமலை தந்த மாற்றம். வெறும் 2.5% இருந்த ஓட்டு வங்கியை 13% மட்டும் மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் பாஜக காரனுக்கு பெரிய அளவில் அங்கீகாரத்தை பெற்று தந்தார். இந்த நன்றி ஒவ்வொரு பாஜக காரனுக்கும் இருக்கணும். வெறுமனே கூட நின்று செல்ஃபி எடுப்பதோடு நிறுத்தாம அவரை களங்கப்படுத்தும் போது அவருக்காக நிற்கணும். சமீப காலமாக அண்ணாமலை கட்சி உறுப்பினர்களால் நிறைய விமர்சிக்கப்படுகிறார். மக்களை சந்தித்து ஓட்டு வாங்க துப்பில்லாதவங்க, கொள்ளையடிச்ச சொத்தை காப்பாற்றிக்க கட்சிக்கு வந்தவங்க, அப்பாவி தொண்டன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆனா போதும்னு நினைக்கிறவங்க அண்ணாமலையை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு தொண்டர்கள் காட்டும் எதிர்வினை மட்டுமே கட்சியை காப்பாற்றும். கட்சி கட்டுப்பாடு இருக்க வேண்டியதுதான். அது கையாளாகத்தனமாக, கோழைத்தனமாக, மிக முக்கியமாக அடிமைத்தனமாக மாறிவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தவரை உதாசீனப்படுத்துவதை கட்சி தொண்டர்கள் கண்டிக்கவில்லை என்றால் உழைப்பவனை அவமானப்படுத்தும் கட்சி, சாதிப்பவனை ஏளனம் செய்யும் கட்சி, நன்றி உணர்வு இல்லாத கட்சி அப்படிங்கிற பெயர் தான் தமிழக பாஜகவுக்கு கிடைக்கும். திராவிடத்தால் தமிழகம் தலை தாழ்ந்து கிடக்கிறது. பாரத அன்னையின் மீது நமக்கு இருக்கும் அக்கறைக்கு சற்றும் குறையாமல் தமிழன்னையின் மீதும் இருக்க வேண்டும். தமிழகம் தலை நிமிர பாஜக இங்கே வளர வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும். தீனதயாளன் ரத்னம் அப்படிங்கிற அந்த சகோதரருக்கு என்னுடைய சல்யூட். நம்ம நினச்சதை அப்படியே வந்து வார்த்தையில் கொடுத்துருக்காரு. அண்ணாமலை இங்கே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்குற தற்குறிக்கெல்லாம் இங்கே பாஜக காரன்னு ஒருத்தனை சொல்லிக்கிறதுக்கு தயக்கமாக இருந்த காலகட்டத்தில் ஆமாண்டா நான் சங்கீதாண்டா அப்படின்னு சொல்ல வச்சார் இல்லையா, அதுதான் அண்ணாமலை செய்த சாதனை. அண்ணாமலை வந்து பாஜக காரனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? ரெஸ்பெக்ட், மரியாதை. பாஜக காரனாலே சங்கின்னு கிண்டல் பண்ணுறது, பாஜக கட்சியை வந்து நோட்டா கட்சிக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்கிறது, நோட்டாவோட போட்டி போடும் பாஜகன்னு சொல்கிறது, தாமரை மயிரில் கூட மலராதுன்னு சொல்கிறது, மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் எல்லாத்தையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிறது, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் அடிச்சு விடுறது, இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருந்த போது அன்னைக்கு தமிழக பாஜகவினர் இருந்தவங்க அத்தனை பேருமே கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்குமே இதை எதிர்த்து பேச தைரியமும் இல்லை, திறமையும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல தான் அண்ணாமலை உள்ள வரார். எப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்கணும்னு பாஜக காரன் அந்த தொண்டர்கள் ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு தலைவர் வந்து நின்னார். சமூக வலைதளங்களில் இன்னைக்கு வந்து மோடியை, அமித்ஷாவை, நிர்மலா சீதாராமனை எவனா போகிற போக்கில் திட்டிட்டு போயிடலாம். ஆனால் திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எவனாவது ஒருத்தன் இன்னைக்கு மோடியை பற்றியோ, அமித்ஷாவை பற்றியோ, நிர்மலா சீதாராமன் பற்றியோ தப்பாக பேச சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வேணாலும் பேசலான் இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லையா, அந்த பயம் எங்கிருந்து வந்தது? அண்ணாமலை கொடுத்தது.
அடிக்கடி உதைக்கு உத. இப்படித்தான் அண்ணாமலை அரசியல் பண்ணார். உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் இனிமே 29 பைசா பிரதமர்னு சொல்லுவேன்னு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்க அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. எப்படி வந்து 2021 எய்ம்ஸ் செங்கலை தூக்கி காட்டினாங்களோ அந்த மாதிரி வந்து பிரதமருக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு கிளம்புனாங்க. அடுத்த நாள் அண்ணாமலை பேசினார். உதயநிதி ஸ்டாலின் மோடியை 29 பைசா பிரதமர்னு சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னார்னா இனிமே நான் வந்து உதயநிதியை கஞ்சா உதயநிதின்னு பேசுவேன்னு பேசினார். அதோட உதயநிதி நிறுத்திட்டார். ஏன்? பயம். அண்ணாமலையால் செய்ய முடியுங்கிற பயம். இப்படி திருப்பி அடிக்கிறத யார் பண்ணா? அண்ணாமலை தானே பண்ணாரு. இல்லை அதை பண்ணுறதுக்கு வேற யாருக்காவது தமிழக பாஜகவில் தைரியம் இருக்கா? இதெல்லாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு மக்கள் வந்து அண்ணாமலையை விரும்புகிறாங்க. கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லா தரப்பு மக்களும் அண்ணாமலை மேலே மரியாதை இருக்கு. அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை தான் இன்னைக்கு பாஜக காரங்க மேலேயும் இருக்கு. எப்படி வந்து எனக்கு பாஜகவை பிடிக்காதுங்க ஆனால் நான் மோடிக்கு ஓட்டு போடுவேங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களோ, அதே மாதிரி எனக்கு வந்து பாஜக மேலையெல்லாம் பெருசாக ஈடுபாடு இல்லைங்க ஆனால் எனக்கு அண்ணாமலையை பிடிக்குங்க அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டது தான் இன்னைக்கு 18.5% வாக்குகள். அமித்ஷா வந்து பெருமையாக சொல்லிட்டு போனார் இல்லையா? அதிமுக 23%, பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி 18.5%, மொத்தமாக சேர்த்தால் 39% வாக்கு வங்கி இப்போவே நம்மிடம் இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? அந்த 18.5% வாக்கு வங்கியை கொண்டு வந்தது அண்ணாமலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நன்றி கெட்ட ஜென்மங்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு அண்ணாமலையவே பல்லு பிடுங்கி பார்க்குறாங்க. தானமாக கிடைச்ச மாட்டை பல்லு பிடுங்கி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலையவே இவங்களாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவில் அதற்கு மேலே திமுகவை எதிர்த்து பேசுங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை விமர்சனம் செய்யுங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யுங்க. இதெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க? பாஜகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ணாமலையை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கூகுள் மேப்பு வீடியோ அந்த ஆதாரம்லாம் வச்சு பொய்யான குற்றச்சாட்டு. ஏதாவது லாஜிக் இருக்கா? அங்கே திமுக கூட்டணியில் இருக்காங்க. விசிக, காங்கிரஸ் கட்சி, மதிமுக எல்லாருமே வந்து திமுக செய்கிற தவறுகளுக்கு கூட அங்கே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் முட்டு கொடுக்குறான். இந்த அநியாயத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆனால் முட்டு கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன்னா நேர்மையானவன், பணங்காசுக்கு ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் இங்கே சொந்த கட்சிக்காரனும் கூட்டணி கட்சிக்காரனும் சேர்ந்து கட்சிக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த, மரியாதையை ஏற்படுத்தி தந்த கட்சியின் முகமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. எப்படியாவது அவரை வந்து கட்சியிலேருந்து விரட்டணும்னு கூட நினைக்கிறாங்க போல இருக்கு. இப்போ சொல்கிறேன், இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படியாவது நம்ம எம்எல்ஏ வானா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சுயநல அரசியல்வாதிகள், அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் நான் சவால் விட்டு சொல்கிறேன், அண்ணாமலையுடைய பிரச்சாரம் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து ஜெயிச்சிருவீங்களா? இல்லை ஓட்டு வாங்கிடுவீங்களா? இந்த 18.5% வாக்கு எங்கிருந்து வரும்? இன்னைக்கு அண்ணாமலையை வந்து பதவியிலேருந்து விலக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அண்ணாமலையே சொன்னாலும் நாங்கள் இந்த வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓட்டு வேணும்னாலே அண்ணாமலை வந்து சொல்லணும். ஆனால் நீங்கள் அண்ணாமலைக்காக இத்தனை பேர் நிற்கிற போது தைரியமாக வந்து அவரை அவமானப்படுத்துறீங்க, அவரை அசிங்கப்படுத்துறீங்க, களங்கப்படுத்துறீங்க. திமுக காரன் எப்படி வந்து பொய் சொல்லி ஏன் மக்களை ஏமாற்றுவானோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரனுக்கு எதிராகவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கூட்டணி கட்சிக்காரனுக்கு எதிராகவே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து சேர்ந்து சொல்லட்டும், அண்ணாமலை பிரச்சாரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லட்டும். தைரியமான ஆம்பளையாக இருந்தால் சொல்லுங்கள். பாஜக கட்சி தலைவர் சொல்லட்டுமே, அண்ணாமலையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாதுங்க, நாங்கள் அதிமுகவோட சேர்ந்து நாங்கள் ஜெயிப்போம், அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வராமலே ஜெயிப்போம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவனுக்காக தைரியம் இருக்கா? கட்சியை இங்கே வளர்க்க தெரியல, மத்திய அரசு மேலே இங்கே பொய்யா சொல்லி பழிய போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு எதிராக பேச தெரியல, மத்திய அரசோட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போக தெரியல. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் வந்தார்னா அவரையும் நாங்கள் வேண்டான்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன மனநிலை? கேவலமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதில் வந்து பாஜக கட்சிக்காரங்களை தான் வந்து அதிகமாக திட்ட வேண்டியிருக்கு, அதிகமாக விமர்சனம் செய்ய வேண்டியிருக்கு. பாஜக கட்சியிலேயே முன்னாள் மாநில தலைவருக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது, அவரை களங்கப்படுத்தும் போது இன்றைய மாநில தலைமை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை மற்ற தலைவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
யாராவது ஒருத்தர் அவருக்கு ஆதரவாக பேசுறீங்களா ஐயா? அப்படி என்னையா பண்ணிட்டாரு அவர் உங்களுக்கெல்லாம்? அந்த அளவுக்கு சுயநலமா? இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசினா உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, உங்களை வந்து அண்ணாமலை ஆதரவாளர்னு முத்திரை குத்திடுவாங்க, அண்ணாமலை ஆளு அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம எம்எல்ஏ சீட்டு வாங்குறது? அப்புறம் எப்படி அதிமுக தயவில் நம்ம ஜெயிக்கிறது? அவ்வளவு சுயநலம். அதனால அண்ணாமலை திட்டினா திட்டிட்டு போகட்டும், கலங்கப்படுத்தினா கலங்கப்படுத்திட்டு போகட்டும், யாருக்கு என்ன? இங்கே யாருமே ஒரு வார்த்தை நீங்க வந்து அண்ணாமலை ஆதரவாளராக கூட காட்டிக்க வேண்டாம். கட்சியிலிருந்து முன்னாள் மாநில தலைவரை இப்படி அசிங்கப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, அவர் மேல வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு டிஃபெண்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கின செந்தில் பாலாஜி, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற செந்தில் பாலாஜி, மின்சாரத்துறையில் நிலக்கரி வாங்குறதுல ஊழல் பண்ண செந்தில் பாலாஜியை அங்கே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கூட அது பொய்ன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் வலிக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்தா உண்மையான பாஜக தொண்டனுக்கு, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும், எந்த அளவுக்கு வெறி வரும். இன்னைக்கு களத்தில் மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களாக கட்சிக்கு வந்தவங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால நாங்கள் இனிமேல் ஓட்டு போட மாட்டோம், அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து விலக்குனதுனால நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு பாஜக கட்சிக்காரங்களே சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் இந்த கூட்டணி கட்சிக்கு ஓட்டே போட மாட்டேன், இன்னும் 100 பேரை வந்து இங்கிருந்து வெளியில் எடுப்பேனே தவிர இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஜெயிப்பீங்க? ஜெயிச்சு கிழிச்சிருவீங்களா நீங்கள்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசையே கிடையாது, அவருக்கு கட்சியை தக்க வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் ஆசை. அதுவும் இப்போ வரைக்கும் அவர் வந்து விஜய் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைப்பாருன்னு இப்போவும் நான் வந்து 90% நடக்கும்னு நம்புகிறேன். அப்படி நடக்கும்போது நீங்கள் எல்லாம் எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? அன்னைக்கு உங்களை யார் காப்பாற்றுவாங்க? அன்னைக்கு யார் இந்த கட்சியை முன்னெடுத்துட்டு போவாங்க? எதிர்கட்சிக்காரனை கூட அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைக்க மாட்டானான்னு ஏங்க வச்சவர். அவன் வெளியில திட்டுவான், ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியும் இது சாதாரண ஆள் கிடையாதுப்பா அப்படின்னு அவனுக்கு தெரியும். பாஜக காரன், ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னா கொள்கை சித்தாந்த பிடிப்பு உள்ளவன்னு சொல்லுவாங்க, கொள்கைக்காக எதையுமே சமரசம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இன்னைக்கு கொள்கையே இல்லாமல் போயிடுச்சு. பாஜக மாநில தலைவர் மற்றும் பாஜகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், கட்சியுடைய நிலைப்பாடு, இது எல்லாமே சேர்ந்து அண்ணாமலை மீது நடத்தப்படும் இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும். முதல்ல கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க இதை செய்யறதை நிறுத்தணும். அதுக்கு முதல்ல வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக கட்சி ஒரு அறிக்கை கொடுக்கணும், கட்சியுடைய செயல்பாடு இருக்கணும், குரல் கொடுக்கணும். இதையெல்லாம் முதல்ல செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்கள் அப்புறமா முடிவு பண்ணிக்கிறோம். நன்றி.